வெல்கம் டு தாலை ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி நம்ம தாலை ஸ்பெஷலாக 2 டிஷ் பார்க்க போகிறோம். ஒன்று மாசி பொரியல், இன்னொன்று பருப்பு கடையல். இது ரெண்டுமே ரச சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாசி பொரியலை ரச சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், தேங்காய் சாதத்து கூடயும் சாப்பிட்லாம். அதாவது தேங்காய் சாதம் வச்சுட்டு மட்டன் சிக்கன் கிடைக்காத நேரங்களில் இந்த மாசி பொரியல் சேர்த்து தேங்காய் சாதம் சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மாசியை சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி உரலில் தட்டி நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே 3 வரமிளகாய், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை பவுடராக்கி எடுத்துக்கலாம். பவுடர் ஆகிடுச்சு. நல்லாவே கடாய் சூடானதும் 4லேருந்து 5 ஸ்பூன் கிட்ட நான் இதுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வதங்கினதும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய். நம்ம சேனலில் ஏற்கனவே மாசி சம்பல் எப்படி செய்யலான்றதை பார்த்துருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா நச்சு விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மாசி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மாசி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வெறும் ரச சாதத்து கூட சேர்த்து சாப்பிடவும், தேங்காய் சாதத்து கூட சேர்த்து சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பருப்பு கடையல் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். $250 கிராம் துவரம்பருப்பு, அது கூட வேக வைக்கிறதுக்காக பாதி வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 12 பல் பூண்டு, அப்புறம் மஞ்சள் தூள், ஜீரகம், 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கடுகுலந்து, வரமிளகாய். பருப்பு நல்லா அலசி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். கூடவே பூண்டு சேர்த்து மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் ஜீரகம், பருப்புக்கு மேலே இருக்கிற மாதிரி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஸ்டீம் வந்தது நம்ம வெயிட் போட்டுடலாம். ஸ்டீம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துட்டு இது நம்ம ஸ்டீம் எல்லாம் வெளியில் விட்டுட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ பருப்பு கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ரொம்ப குழைய விடாமல் கொஞ்சம் நமக்கு அந்த பருப்பு வந்து 1-2மாக தெரியணும். இப்போ கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகுலந்து
கூடவே வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். பருப்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதத்து கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த பருப்பை கிளறி விடலை, ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடும்போது கிளறி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.